அந்த காலம் மாதிரி மாவலிபுரம் போ, இல்லைன்னா எங்கேயாவது தீவு இருக்கா, ஆஸ்திரேலியாவில் ஒரு தீவு இருக்குது, அங்கே ஹெலிகாப்டரில் போய் அதெல்லாம் அவர் நம்ம ஆஃபீஸுக்கு வர்றேன்டார். நான் எல்ஏமன் காலனியில் குடும்பத்தோடு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கேன். ஒரு ரூம் 425 ரூபா வாடகை, மாடியில் பாரதி ராஜா 400 ரூபா வாடகை. எதிர இருந்தார், வாங்கினே அவர் பயந்தார். அவர் 150 ரூபா வாடகைக்கு இருக்கார் எல்ஏமன் காலனியில். அவர் என்ன சொல்கிறார், ஐயோ 400 ரூபாயெல்லாம் எப்படி சார் வாடகை, என்ன இப்படி ஒரு 16 வயதில்லைன்னு ஒரு படம் பிரமாதம் பண்ணிக்கிட்டீங்க, பெருசாக வாங்க. அதனால் அவரை தைரியம் கொடுத்து நீங்கள் மாடிக்கு வாங்கினேன். ஃபோன் கூட கிடையாது, ஏன் ஃபோனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னு அவருக்கு ஒரு பெல் வச்சு கொடுத்தேன். லாங் பெல் அடித்தா அவர் வந்து பேசணும், இப்படி அடித்தா யார் ஒன்றால் வந்து பேசலாம். அப்படி இடத்துல இளையராஜா வர்றார். அவர் சுந்தரராஜன் ஒருத்தர். அது வந்து 2 மாடியில் பாரதி ராஜா இருக்காருன்னு அவருக்கு இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரே குரூப்பாக இருந்தவங்க. 16 வயதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரைட், சரி. கவிஞர் கண்ணதாசனை அவர் அப்போ சொன்னார், அவர்கிட்ட வேலை வாங்க முடியுமான்னு எனக்கு ஒரு அச்சமாக இருக்குன்னாரு. அது சொன்னேன், என்ன 16 வயதில் அவர் தானே எழுதினார், ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அவர் தானே எழுதினார், இல்லை இந்த படம் வாலி எழுதட்டுமே அப்படின்னு சொன்னார். வாலியே ஒரு அருமையான, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. கவிஞரே வந்து இந்த பாட்டு டே நல்லா இருக்குடா, ஏடா இது வாலி எழுதுனதாடா அப்படின்னு எனக்கு நேராக அங்கே இருந்தவங்களை கேட்டிருக்காரு. வாலி வந்தார் என் வீட்டுக்கு. எல்லாம் எங்களுக்கெல்லாம் அப்போ எங்கள் காலம் 1970லேருந்து 85 வரைக்கும் வீட்டுக்குள்ளே தான் மியூசிக்கே தவிர வெளியெல்லாம் வந்ததில்லை. இப்போ தான் கண்ணாபின்னு ஆகிப்போச்சு. 4 பேர், ஒரு ஜமுக்காலாம், ஒரு காஃபி, வெத்தலை வாக்கு போடுறவங்களா வெத்தலை வாக்கு, இதை தவிர அந்த இடத்துல எதுவுமே இருக்க. ஒரு ஐட்டம் இருப்பார், அவருக்கு ஒரு பேடு கொடுக்கணும், ஒரு பாலிட்டேன்னா ஒரு கன்றாவி குணம்னா. நான் அவர் 2 விஷயத்தில் எனக்கு அவருக்கும் தகராறு வரும். இந்த ஃபேனில் பேப்பர் படப்படன்னு அடித்தா நான் டிஸ்டர்ப் ஆவேன். அப்படி இந்த பேடை தூக்கி பின்னால் இப்படி வைப்பேன், போய் எழுதுகிறப்ப சரஸ்வதியை போய் கீழே போடுறீங்க அப்படின்னு திருப்புவார். அவர் அந்த பேடை திருப்பக்கூடாது பாரு, அவ்வளோ சென்டிமெண்ட் பார்ப்பார். அதே மாதிரி பேனா இல்லாமல் இத்தனாயிரம் பாட்டு எழுதின ஒரே ஆள் இந்தியாவில் வாலி தான். அவர் மட்டும்தான். வர்ற இடத்துலலாம் பேனா கேட்பார், டே பேனா கொடுறா, ஏங்கப்பா நான் பேனா வச்சுக்கிறேன்லப்பா, பேனா கொடுங்கப்பா அப்படின்னு பேனா வாங்கிட்டாரு. பல்லவியை மட்டும் எழுதிட்டாருன்னா, கரகுடி ஒரு ரெக்கார்டிங்கில் கொடுத்து விட்றட்டுமா அப்படின்னு தான் கேட்பார். கவிஞர் மாதிரி எழுதி கொடுத்துட்டு என்ன ஆள விடுங்கடான்னு சொன்னேன். பல்லவி ஓகேயா, இது நல்லா இருக்கு, ஓகே ராஜா ஓகேயா, ரைட் ராஜா அப்படின்ட்டார். 2 பாட்டு பண்ணியாச்சு. ஒன்று நீங்கள் சொன்ன மாதாவன் கோவில், அடுத்தது தாலாட்டு பிள்ளை, 2ம் எழுதிட்டார். பல்லவி எழுதியாச்சு.